சிஎஸ்கேவை கதறவிட்ட சௌரவ் கங்குலி டெவால்ட் பிரேவிஸை தூக்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி SA20 லீக்கிற்காக சவுத் ஆப்பிரிக்காவில் ஏலம் நடைபெற்றது. சிஎஸ்கேவின் சகோதர அணியான ஜோபர் சூப்பர் கிங்ஸ் அணி பேபிஏவி என செல்லமாக அழைக்கப்படக்கூடிய பிரேவிஸ்காக 16.4 மில்லியன் வரை, அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும்னா 8 கோடி வரைக்கும் போராடிச்சு. டெல்லி கேபிட்டல்ஸினுடைய துணை அணியான பிரிட்டோரியஸ் கேபிட்டல்ஸ் 8.31 கோடிக்கு பிரேவிஸை கங்குலியினுடைய விடாப்பிடியால தட்டி தூக்கியது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மார்க் டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் அணி 7 கோடிக்கு வாங்கியதே அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட நபர் என்ற சாதனையை நிகழ்த்தி இருந்தது. ஆனா பிரேவிஸ் அந்த சாதனையை 10 நிமிஷத்துக்குள்ளார உடைச்செறிஞ்சிட்டாரு 8 கோடிக்கு வாங்கியதனால. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளரான கங்குலி இவரை இவ்வளவு பிடிமாதமாக போராடி வாங்கியதற்கான காரணத்தை அவரே சொல்லி இருக்கிறார். பிரேவிஸ் ஒரு திறமைசாலி. 1.5 வருஷமா தன்னுடைய அபார ஆட்டத்தின் மூலம் அனைவரையும் பயமுறுத்தி வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடர்ல கேம் சேஞ்சராக செயல்பட்டார். T20 ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் தேவை. ஸ்பின்னுக்கு எதிராக பயம் அறியாமல் விளாசக்கூடியவர். பிரேவிஸ் கொஞ்ச காலமா ஃபார்ம்ல இல்லாத பொழுது அவரை சிஎஸ்கேவினுடைய தோனி தேர்வு செஞ்சது தோனியினுடைய மாஸ்டர் கிளாஸ் என்று பாராட்டி இருக்கிறார் ABD வில்லியர்ஸ். தற்போதைய பிரேவிஸ் ஓடிஐல 5 போட்டிகள் விளையாடி 182 ஸ்ட்ரைக் ரேட்டையும், T20ல 8 போட்டிகள் விளையாடி 196 என்ற அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்களை குவித்துள்ளார் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக. இப்பேற்பட்ட மாவீரன் 2026 IPL சிஎஸ்கே அணிக்காக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.